अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்ளோன் வாழியே செந்தமிழ்து புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பல சமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த வஞ்சிக்கக்கூடிய மதங்களெல்லாம் மாற்றி அமைக்கிறது நாம் சுலபமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் பரமத பங்கத்தை அருளினார். அதில் ஒவ்வொரு மதமாக விசதமாக நன்னா அவள் கொள்கையை சொல்லி அந்த கொள்கையில் இருக்கிற தோஷங்கள்லாம் சொல்லி இது பண்ணுறார். அதுலேயும் நாம் உள்ளே போய் பார்க்காம அதில் ஆத்தியந்த ஸ்லோகங்களை மாத்திரம் நாம் சேவிச்சுட்டு வருவோம். ஏதோ ஓரளவுக்கு மாத்திரம் அது தெரிஞ்சுப்போம். நாம் என்ன இந்த அந்த மாதிரி நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு வியக்தி விசேஷங்கள், அதாவது பரமத நிரசனம் பண்ணி ஸ்வமதத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அதிகாரிகளாக இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். நாம் தெரிஞ்சுக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் நமக்கு அவசியாபேட்சிதமாக இருக்கிறதையே தெரிஞ்சிக்க முடியல. இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறது பின்ன எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம மனசில் கலக்கம் வராது இருக்கிறதுக்கு மாத்திரம். மற்றவாள் திடீர்னு மற்ற மதக்காராக கொஞ்சம் பசப்பு வார்த்தை போல் எங்கள் மதத்தில் பாரு இவ்வளோ நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கலக்கம் அடிக்காது இருக்கிறதுக்காக இது தெரிஞ்சுக்கிறோம். அந்த ரீதியில் இந்த வையாகரண பங்காதிகாரத்தில் ஆரம்ப பாசுரம் சாயாமறைகளில் சத்தந்தெளிந்திடச் சாற்றுதலால் தூயார் இவர் என்று தோன்ற நின்னே பல சூதுகளால் மாயாமதமும் மறுசினவாதும் பௌத்தமும் சேர் வையாகரணர் சொல்லும் மறுமாற்றங்கள் மாற்றுவமே. அதாவது சாயாமறைகளில், அதாவது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது மறைன்றது, கொஞ்சம் கூட சாய்ந்து கொடுக்காது. எல்லாம் அந்த சப்தம் அக்ஷரம் அதெல்லாம் எப்படி வேதத்தை சொல்லணுமோ அதுபடியே தான் சொல்லணுமே தவிர கொஞ்சம் கூட அது வளைந்தே கொடுக்காது. அப்படிப்பட்டதான பெருமை மிகுந்த சாயா மறைகளில் சத்தம் தெளிந்திட சாற்றுதலால். சத்தம்னா சப்தம், அந்த வேத சப்தம்தான் இது. அதை தெளியும்படியாக ஸ்வரம் அக்ஷரம் மாத்திரை இதெல்லாம் இது பண்ணி தெளிவாக இருக்கும்படி அதை ஸ்தாபிக்கிறது சாற்றுதலால். இப்படி வியாக்கரண சாஸ்திரம் அந்த மாதிரி வேதத்தை ரட்சிக்கிறதுனால எல்லாம் தூயார் இவர் என்று இப்படி உபகாரம் பண்ணுறவாள் இவா தூய்மையானவா. ஏன்னா வேதத்தை தப்பாக நாமெல்லாம் சொல்லாதபடிக்கு அதனுடைய ஸ்வர அக்ஷர மாத்திரைகள்லாம் நிர்தாரணம் பண்ணி சொல்கிறாளே, அதனால் நாம் தூய்மை இல்லாத வேதத்தை தாறுமாறாக சொல்லாதபடிக்கு அந்த மாதிரி ஸ்தாபித்து தராளே, அவள் அதனால் தூயார் இவர் என்று தோன்ற நின்னே. அப்படி இவா தூயவர்னு தோணினா கூட, அப்படி பிரசித்தி பெற்றவாளாக இருந்தால் கூட பல சூதுகளால் பல வஞ்சனைகள்னால அவளும் கவரப்பட்டு மாறி போயிட்டான். அதாவது யார் இடத்துல அப்படின்னா, மாயாமதமும் மாயாமதமாக இருக்கக்கூடிய அத்வைத்தி, இந்த அத்வைத்தி மதத்தில் இவா சில கொள்கையை அவளை போல இவாளும் சொல்கிறாள். அதாவது பாலைவனத்தில் ஜலமே இல்லாத பாலைவனத்தில்
ஆறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது இருக்க ஜலம் இல்லாத மணல் பிரதேசம். அந்த மணல் பிரதேசத்தில் சூரியனுடைய நடு மத்தியானத்தில் சூரியனுடைய கிரணங்கள் அப்படியே பரவி இருக்குச்சே, அது கானல் நீர். அதாவது ஜலத்தை போலையும் அதுலேருந்து அது அலையிறா போலையும் நமக்கு தோணும். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக, சூரிய கிரணம் தான், அங்கே ஜலம் இல்லை, ஆனால் அந்த கானல் நீரை பார்த்து அது நீர் வெள்ளம் வரா மாதிரியும் அதில் அலைகள் இருக்கா மாதிரியும் தெரியுது. அந்த மாதிரி தான் எங்கேயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பிரம்மம், அதாவது சூரிய ஒளி அந்த இடத்துல நிறைஞ்சிருக்குது. அது மாறுதலாக வேற ஒரு பொருளாக சூரிய வெளிச்சமானது கானல் நீராக தெரியுறதோ இல்லை, அதுபோல தான் பிரம்மம் எங்கேயும் நிறைஞ்சிருக்கு. அது இந்த கானல் நீரை போல் பிரபஞ்சமாக தெரியுது. தேவ மனுஷ திரியக் ஸ்தாவராதிகளை ரூபமாக தெரியறது. இதுக்கு விவர்த்தம்னு பேர் அப்படின்னு சொல்கிறாள் அவ. அதே மாதிரி தான் வையாகரணர் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அக்ஷரம், அக்ஷரத்தினுடைய சமூகமான பதம், பதத்தினுடைய சமூகமான வாக்கியம், இதனால் ஒரு அர்த்த விசேஷம் தெரியுது. இந்த அர்த்த விசேஷத்தை தோற்றுவிக்கிறது ஸ்போட்டம் அப்படின்னு அவ சொல்கிறா. அந்த அர்த்தம் தெரியுது. இந்த வாக்கியங்களை தவிர ஸ்போட்டம்னு ஒன்று இருக்குது, அதுதான் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்கிறது, தோற்றுவிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்போட்டம்தான் பிரம்மம்னு சொல்கிறான். அந்த ஸ்போட்டம்தான் பிரம்மம், அந்த பிரம்மந்தான் இந்த பிரபஞ்சமாக தெரியுதுன்றான். ஆக மொத்தத்தில் அந்த பிரம்மம் பிரபஞ்சமாக தெரியறதுன்னு சொல்கிற இதுக்கு ஒரு பொருள் மற்றொரு பொருளாக தெரியறதுக்கு விவர்த்தம்னு பேர். அந்த விவர்த்த விஷயத்தில் இவா அத்வைதிகளும் வையாகரணாலும், அதான் அத்வைதி சாயையில் வையாகரணாலும் போகிறா. இந்த பிரபஞ்சன்றது பிரம்மத்தின் விவர்த்தம் அப்படின்னு இதுவரையில் நேற்று பார்த்தோம். மாயா மதமும் மறுசினவாதும், அதாவது ஜைனவாதம் போல இருக்கக்கூடியது. எப்படி ஜைனவாதம் போலன்னா யாருன்னா பாஸ்கர யாதவாள் ரெண்டு பேரும் மறுசின, இவன் ஒரு மற்றொரு ஜைனனோ அப்படின்னு சொல்கிறபடிக்கு இருக்கக்கூடியது. ஜைன மதம் இந்த யாதவ பாஸ்கரெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜைனர் பேதம் அபேதம் எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. முரண்பாடுகள்லாம் ஒரே வஸ்துவில் இருக்குது அப்படின்னு ஜைனாள் ஒத்துக்கிறா. அதே போல் பாஸ்கரால் என்ன பண்ணுறா, அதாவது ஒரே வஸ்துவே ஜைன மதத்தில் பலவா இருக்குது அப்படின்னு, எல்லாத்தையும் நாங்கள் எல்லா கொள்கையும் எடுத்துக்கிறோம், நீ இந்த மாதிரி சொன்னேன்னா மற்றவாள்லாம் சொல்கிற கொள்கை அதையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவ சொல்கிறா. யார் யார் என்ன ஜீவன் சிறுசாக இருக்குது, பெருசாக இருக்குது, ஸ்திரமாக இருக்குது, ஸ்திரமாக இல்லாத இருக்குது அப்படின்னு, பூமியெல்லாம் விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு ஏதோ அவள் சொல்கிறாளே, அந்த மாதிரி இவாள் என்ன பண்ணுறா, பேதமாகவும் இருக்குது அபேதமாகவும் இருக்குது. பாஸ்கர யாதவெல்லாம் என்ன சொல்கிறா, பேதம் அபேதம் அப்படின்ற முரண்பாடுகளை ஒரே வஸ்துவிலேயே கொள்கிறா, ஜெயினனை போல தான். அதனால் இவா இன்னொரு ஜெயினாளோ அப்படின்னு நினைக்கும்படியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த யாதவ மதத்தில் பிரம்மமே பிரபஞ்சமாக மாறுபடுறதா சொல்கிறா. ஒரு வஸ்து தன் நிலைமை நீங்கி வேறு வஸ்துவாக மாறுபடுறதே பரிணாமம். அதே மாதிரி வையாகரணாலில் என்ன சொல்கிறா, சப்தம்ன்ற பிரம்மம் இருக்குதே
அதுவே பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்லும். அதனால் பரிணாம விஷயத்தில் வையாகரண மதம் யாதவ மதத்தை ஒத்துருக்குதா இருக்குது. தான் ஒரு வஸ்து தன் நிலைமையை விட்டு வேறு ஒரு வஸ்துவாக மாறுறது, அதுதான் பரிணாமம். பிரம்மந்தான் என்ன பண்ணுறது, தன் நிலைமையை விட்டு பிரபஞ்சமாக மாறுறது அப்படின்னு சொல்கிறான். பிரம்மந்தான் பிரபஞ்சமாக மாறுறது அப்படின்னு. அவள் என்ன சொல்கிறா, பிரம்மம் பிரபஞ்சமாக தெரியறதுன்னு சொல்கிறான். அவள் சொல்கிறது என்ன, அத்வைத்தி பிரம்மமாக தெரியறது அப்படின்னு சொல்கிறா. உண்மையில் அது இல்லை, காணல் நீர் மாதிரி. நீர் இல்லைங்க, அது நீர் போல தெரியுது. அது மாதிரி பிரம்மமாகப்பட்டது பிரபஞ்சம் போல தெரியுது, பிரபஞ்சமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறார். இவன் அப்படி இல்லை, பிரம்மன் தன்னுடைய தன்மையை விட்டு பிரபஞ்சமாக மாறுபடுறது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் பரிணாமம் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு கால் நமக்கு சந்தேகம் வரலாம், பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமாக தெரியுதுன்னு நாம் கூட சொல்கிறா போல இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் சில பேருக்கு வருமோ என்னமோ. அந்த சந்தேகம் வருமோன்னு எனக்கு தோணிடுத்து, அதனால் சொல்கிறேன். இந்த சந்தேகம் வராதுன்னா ரொம்ப சந்தோஷம். நாம் என்ன சொல்கிறோன்னா, பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது. எப்படின்னா, பிரபஞ்சமாக மாறுபடுறதுன்னு அவன் சொல்கிறான். பிரபஞ்சமாக அந்த தன்னுடைய நிலைமை நீங்கி பிரபஞ்சமாக வேறு வஸ்துவாக தெரியுதுன்னு சொல்கிறான். நாம் அப்படி சொல்லலை. சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய சித்தச்சித் விசிஷ்டமான பிரம்மம் ஸ்தூலமாக சித்தச்சித் விசிஷ்ட பிரம்மமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். பிரம்மம் தன்னுடைய நிலைமையை விட்டுள்ள சூக்ஷ்மமாக இருந்து விதை இருக்குது, விதை அப்புறம் செடி, பூ, காய், பழம் அப்படின்னு வளர்ச்சி அடையிறது. புரியுது? சூக்ஷ்மமாக இருந்தது இப்போ ஸ்தூலமாக இருக்குது. அதுபோல் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை மேலே மேலே வளர்ச்சி அது நன்னா பெருசாக அது மாதிரி வளர்றது. அதுபோல் தன்னுடைய தன்மையை விட்டு இது பண்ணலை, வேற ஒரு பொருளாக மாறல. பூர்வத்தில் இது சூக்ஷ்மமான சேத்தன விசிஷ்ட பிரம்மமாக இருந்தது. சூக்ஷ்ம நிலையில் இருக்கக்கூடிய சேத்தனத்தையும் அச்சேதனத்தையும் அது உடலாக கொண்டிருந்து, இப்போ அந்த உடலாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சேத்தனம் இப்போ ஸ்தூல சேத்தனமாக வளர்றது. அத்தை உடலாக கொண்டிருக்கான் என் பெருமான். ஆனால் அது வேற இது வேற. அந்த பரிணாம விஷயத்தில் இந்த வையாகரனால் என்ன பண்ணுறா, சப்தமே பிரம்மம், அதுதான் பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி மாயா மதமும் மறுசினவாதும் இன்னொரு ஜெயின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய அவளோடவும் பௌத்தமும் சேர். பௌத்தரும் வியாக்கரணம் வையாகரனால ஒரு பிரிவினரும் ஒரு கொள்கையை இருக்குது. அது ரெண்டும் ஒத்த கொள்கை மாதிரி இருக்குது. ஒரு வாக்கியத்தில் அடங்கியுள்ள பல பதங்கள் இருக்கே, அந்த பதங்களுக்கு தனித்தனி அர்த்தம். ஒரு வாக்கியத்தில் பல பதங்கள் இருக்குது, ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனி அர்த்தம் உண்டல்ல. அது சேர்ந்து வரைச்சே ஒரு விஷயத்தை சொல்கிறது, அதுக்கு வேற அர்த்தம். முழு வாக்கியத்தினுடைய தாத்பரியம் அறியப்பட போகிறது முதல்ல தனித்தனியே பதங்கள் அர்த்த ஞானம் உண்டார்த்த தவிர பிருத்திபா அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாருதுன்னு அவ சொல்கிறான். ஆமாம், எப்படின்னா ஒவ்வொரு பதத்தையும் தனித்தனியே அர்த்தம் பார்க்கச்சே ஒரு அர்த்தம் தோன்றும், மொத்தத்தையும் சேர்த்து அர்த்தம் பண்ணச்சே
இன்னும் கொஞ்சம் விசேஷ அர்த்தம் தெரியுது. அப்படி தெரியறதுனால அதை பிரதிபா அப்படின்னு சொல்கிறா. பிரதிபான்னா நல்ல இவனுக்கு பிரதிபை இருக்குது அப்படின்னா என்ன, நல்ல ஞானம். அதாவது ஒன்று சொன்னால் அதனுடைய முழு தாத்பரியத்தையும் புரிஞ்சுக்கிறானே அது. இப்போ ஒருத்தரை பார்த்து நாளைக்கு, நாளைக்குன்னா நாளைக்குன்னு அர்த்தம். நீ இங்கு வா, நீன்னா ஒருத்தனை பார்த்து சொல்கிறான், இங்குன்னா இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு பதத்துக்கும் சொல்லச்சே இது மொத்தத்தையும் சேர்த்து பார்க்கச்சே, நாளைக்கு நீ இங்கு வா அப்படின்னு சொல்லச்சே ஏதோ அவன் இங்கே செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்யறதுக்கு வான்னு அர்த்தம். இல்லைன்னா இங்குன்னா இந்த இடத்துல வான்னா வா அப்படின்னு. ஆனால் நாளைக்கு இங்கு வான்னு சொல்கிறானே அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு வான்னு சொல்லாத, நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதை அட்டன் பண்ணவா அப்படின்னு அது அர்த்தம். மொத்தமாக சமுதாயமாக சேரச்சே அது எதனால் தெரியுது? பிரதிபை. பிரதிபைன்னா அந்த வாக்கிய பதங்கள்னால தெரிஞ்சுக்கக்கூடிய அர்த்தத்தை சேர்த்து பார்க்கச்சே அது என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு விசேஷ ஞானத்தை உண்டு பண்ணுறது, அதுதான் பிரதிபை அப்படின்னு. இந்த பிரதிபைன்ற இருக்குதே அது வாக்கியமாகவும் வாக்கியார்த்தமாகவும் கொள்ளப்படுறது அப்படின்றது இந்த கொள்கை இருக்குதே. பௌத்த வையாகரண மதங்களுக்கு இது ரெண்டும் பொது. அதனால் பௌத்தமும் சேர் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி சில சமயத்தில் அந்த பௌத்தாள் என்ன தான் வையாகரணால் என்ன பண்ணுறான்னா அத்வைத்தி பாஸ்கர மதம் இந்த விவர்த்தம் அப்படின்றதுல அத்வைத்தியை ஒத்து போகிறா. இந்த மாறுதலை ஒத்துக்கூடிய பேதம் அபேதம் எல்லாம் ஒரே முரண்பட்ட கொள்கையை ஒரு இதில் இது பண்ணச்சு தான் அதை பிரம்மமே பிரபஞ்சமாக மாறுபடுறது அப்படின்ற ரீதியில் வரைச்சு யாதவ மதத்தோடு இவா ஒத்து போகிறா. இந்த மாதிரி பிரதிபா அப்படின்னு ஒரு ஞானம், இந்த பிரதிபைன்றது தான் வாக்கியமாகவும் வாக்கியார்த்தமாகவும் கொள்ளப்படுறதுன்னு இப்படி சொல்கிற விஷயத்தில் பௌத்த வையாகரண மதங்களுக்கு இது பொதுவாக இருக்குது. அதனால் இப்படி மாயா மத அவ தூயார்னு சொல்ல செய்தேயும் பல சூதுகளால் பல வஞ்சனைகள்னால மாயா மதம் மறுசினவாதும் பௌத்தமும் சேர் இவாளோட அவள் சேர்ந்திருக்கிற அந்த வையாகரணர் சொல்லும் மறுமாற்றங்கள் அவள் மாறி சொல்கிறாளே அதுக்கெல்லாம் மாற்றுவோம் அப்படின்னு இந்த பாசுரத்தை. கடைசி பாசுரத்தை முடிவு பாசுரத்தை நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடவோபாதீநிதிவர்யான் பஜேஷம் ஸ்ரீரங்க பூர்ணதீசான பதாசிரயம் ஸ்ரீவத்சோம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.